படம் நல்லா இருக்குண்ணே, பாக்குறதுக்கு ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. அங்க நடந்த கதை இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியாது. எல்லாம் சின்ன வயசுல இருந்தே வந்தவங்க. நானே 9 வயசுல இருந்து வந்தேன். இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கதை அங்க நடந்ததுதான். ஆரம்பத்துல நடந்ததுதான் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல ஆர்மிக்காரங்க அப்படி வந்து இந்தியன் ஆர்மி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் இஸ் சூப்பர். ரொம்ப நல்ல முயற்சி. ஆமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதாவது வன்முறை வந்து தீர்வு கிடையாது அப்படின்றதுக்காக வன்முறை மட்டும் சமாதானமா இருக்கு. இலங்கை தமிழ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, ரியாலிட்டியா இருக்கு. எல்லாமே ரிலேட்டட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு bro. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்காங்க. ஆமா, இதுல கொஞ்சம் டெப்தா காமிச்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு அந்த இது மட்டும் காமிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, வார் டைம்ல இல்ல அந்த கல்யாண வீட்டுல மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். வாரம் ரியாலிட்டியா இருக்கு. நான் 10 மணி ஷோ காலைல தான் தெரிஞ்சிச்சு. உடனே ஓடி வந்தேன். நேற்று வர வேண்டியது வரல போயில. படம் இலங்கை தமிழர்களோடது. ஃபஸ்ட்டு வன்முறை இல்லாமல் காமிச்சிருக்காங்க. ஸோ சமாதானம் எந்த அளவுக்கு முக்கியம்னு. ஏன்னா இப்போ போர் நடக்கிறதுனால போலீஸ் ஆர்மியும் சரி பொதுமக்களும் போராளிகளும் ஒரு சமாதானத்தோடு இருக்கும்போது மக்கள் எவ்வளோ நல்லா இருக்கணுன்றது. அடுத்து மேரேஜ் சிஸ்டம் பற்றி இது புதுசாக இருக்குது. அது மேரேஜ் சிஸ்டம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த டைம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஸோ மக்களுக்கு தேவை. வார் இருக்கிற டைமில் இப்போ போலீஸாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி போராளிகளாக எல்லாரும் வாழ்கிறதுக்கு தான் இந்த லைஃபே. ஸோ அதனால அதை நல்லா எடுத்திருக்கிறாரு. நல்லா இருக்கும். நல்ல படம். நல்லா இருக்கு. அதாவது மக்கள் வந்து வாழ்க்கையை விரும்புகிறாங்க. ஆனால் அதிகாரத்துவம் வந்து எப்பயுமே வந்து வேற ஒன்றை கட்டமைக்குது. இதுக்கடையிலே ஆனால் மக்கள் எப்பயுமே வாழ்வதற்கான அந்த துடிப்போடு இருக்குதுன்றது இல்லை. நாடு கடந்தேனும் அல்லது அந்த இரவு என்ன ஆகும்னே தெரியாமல் கூட அந்த வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான அதுதான் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது. சௌமிதரோட வந்து நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. சார் வணக்கம். நான் மதுரை முரளி, பன்முக எழுத்தாளர். அன்பு வந்து முக்கியமான விஷயம். அது நாடுகள் எல்லைகளை கடந்து வந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற உண்மை. அதை வந்து எதையுமே தடுக்க முடியும். ஈவன் போராக இருந்தால் கூட அன்பு இருந்தால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மெசேஜை நான் எடுத்துக்கிறேன். நான்